ஏன்னா காமராஜரையே இங்க வந்து ஒரு ஜாதிய தலைவரா பார்க்குறவங்க நிறைய நிச்சயமா பேர் இருக்காங்க இல்லையா? நிச்சயமா நிச்சயமா காமராஜர் வந்து அவர் ஆண்ட காலத்தில் ஒரு படிக்காத ஒரு மேதை வந்து நான் படிக்கல எல்லாருக்கும் படிப்பு கொடுக்கணும்னு கொடுத்தாரு. காமராஜரும் தேவரும் அப்படி இருந்தவங்க, அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தவங்க. இந்த ஜாதிங்கிற ஒன்று தான் அவங்களை இப்படி பிரித்து வச்சுது. ஓகே. அந்த மாதிரி வந்து ஜாதிங்கிறது அழிஞ்சிடக்கூடாதுன்னு சவுத்தில் மாத்திரம் இல்லை, த்ரூ அவுட்டு. இன்றைக்கி ஏன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்றாங்களே, ஜாதிங்கிறது அழிஞ்சிடக்கூடாதுங்கிறது வந்து நிறைய பேருடைய எண்ணமாக இருக்குது. அதுக்கு அரசாங்கமும் எதுவும் பண்ணலை. இப்போ ஸ்கூலில் போய் நீங்கள் உங்கள் குழந்தைய சேர்க்க போகிறீங்க, நீங்கள் ஜாதி போட வேண்டாம் இந்தியன்னு போடலான்றாங்க. ஆனால் இந்த இந்தியன்னு போட்டால் நீங்கள் என்ன சலுகைகள் கொடுக்குறீங்க? எதுவும் கிடையாது. முறைப்படி நீங்கள் ஜாதியை ஒழிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் இந்தியன்னு போட்டால் உங்களுக்கு எல்லா சலுகைகளையும் நாங்கள் கொடுப்போம், உங்களை இதை மாதிரி ஒரு கம்யூனிட்டியை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம், உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இடம் ஒதுக்கீடு கொடுப்போன்னு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடிபடுறது இந்த இடங்கள்ல தானே அடிபடுது. நான் இப்போ இந்தியன்னு போட்டால் என் புள்ள வந்து கேட்கும்ல நாளைக்கு. சிலருக்கு இங்கே ரிசர்வேஷனும் தேவைப்படுது இல்லையா? ரொம்ப இல்லை ரிசர்வேஷன் வேண்டானே நான் சொல்லலை. ஓகே. நீங்கள் ஜாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியன்னு போடும்போது அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுங்க, எல்லாரும் இந்தியன்னு போடுவீங்களே. ஓகே.